இப்போ நேருக்கு நேர் போர் கிடையாது, இது அசமெட்ரிக் வார்னு சொல்லுவாங்க. இதில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, கல்ஃப் ஆஃப் ஹார்ம்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக அண்டர் கிரவுண்டு டக்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது 400 மீட்டர் தான் ஷாலோ வாட்டர், 400 மீட்டர் தான் டெப்த்து. அதில் ஒரு பெரிய ஷிப்ஸ் இந்த டேங்கர்ஸ் எல்லாம் போகும்போது 200 மீட்டர் உள்ளே இறங்கும். ஆழம் ரொம்ப கம்மி. ஆழம் ரொம்ப கம்மி. இந்த ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஷிப்ஸை எல்லாமே ஈஸியாக இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ல இருந்து அதை தாக்க முடியும். இன்றைக்கு 4000 டேங்கர்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4000 டேங்கர்ஸ். அதில் சைனீஸ் டேங்கர்ஸ் மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒன்று. மர்ச்சன்ட் ஷிப்ஸ் 37,000 ஷிப்ஸ் இருக்கு இந்த பக்கம். இந்த மர்ச்சன்டைஸ் கூட்ஸ் இப்போ நம்ம இந்தியாவிலிருந்து 4000 டன் இந்த பாஸ்மதி ரைஸ் போக வேண்டியது அங்கேவே நின்றுட்டு இருக்கு. இந்த 4000 டன் திருப்பி அங்கே போகணும்னா திருப்பி இந்த பக்கம் சுற்றி போகணும். அந்த செலவு நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதுவும் இந்த பெரிஷபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் இதை எல்லாமே நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணவும் முடியாது. இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்ம்ஸை மட்டுமே அவங்க மிக 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 கூர்மையாக கிரியேட் பண்ணியிருக்காங்க.